friends, welcome to our channel ECRB and Tricks. இன்னைக்கு இந்த வீடியோல homogeneous system of linear equations பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கான சொல்யூஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன கண்டிஷன், எப்படி நம்ம ஹோமோஜீனஸ் ஐடென்டிஃபை பண்றது, ரோச் கேப்பிலி தியரம் ஹோமோஜீனஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பத்தி என்ன சொல்லுதுங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம். 2 ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளமும் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காம லாஸ்ட் வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லாஸ்ட் வீடியோல நான் ஹோமோஜீனஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது படிச்சிட்டீங்கனாலே இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்டான மாடலும் இது கூட. ஓகேங்களா? ஸோ மறக்காம இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹோமோஜீனஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்குவேஷன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத முதல் பாருங்க. ஸோ லாஸ்ட் வீடியோல நான் ஹோமோஜீனஸ் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? ஸோ நான் ஹோமோஜீனஸ் என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னா AX ஈக்குவல் டு B இந்த ஃபார்மேட்ல இருக்கும். கரெக்டா? விச் இஸ் இந்த Bங்கிறது கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற நம்பர்ஸ் இல்லைங்களா? ஸோ அது கண்டிப்பா நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஓகேங்களா? இப்போ 3 ஈக்குவேஷன் இருக்குன்னா அதுல ஏதாவது ஒன்னு நம்பரா இருந்தாலுமே அது நான் ஹோமோஜீனஸ்குள்ள தான் வரும். 3மே 0வா இருக்கணும், இருந்தாதான் அது ஹோமோஜீனஸ் சிஸ்டம்னு சொல்றோம். ஓகேங்களா? இங்க நான் எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்களா. ஓகேங்களா? அங்க ரைட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா இதுதானே B. ஸோ B கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லா ஈக்குவேஷன்லயும் 0 வந்துருச்சா? ஓகேவா? அப்ப B ஈக்குவல் டு 0 விச் மீன்ஸ் இட் இஸ் அ செட் ஆஃப் ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷன்ஸ். இதுதான் அர்த்தம். ஓகேங்களா? சொல்றது புரியுதா? ஓகே, ஸோ இதுதான் எப்படி ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, எப்படி நம்ம நான் ஹோமோஜீனஸ் சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் A பார் B கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? கரெக்டா? அங்க Bங்கிறது நாட் ஈக்குவல் டு 0, அதனால A பார் B அப்படி டைரக்டா ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இங்க Bங்கிறது 0வா இருக்கிறதுனால தட் இஸ் 0 மேட்ரிக்ஸை நம்ம ஓன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். கரெக்டா இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் A பார் O கண்டுபிடிப்பாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? இல்ல பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. நீங்க B போட்டாலுமே B மேட்ரிக்ஸ் 0 தானே, அப்படி 0 0 0 தான் நீங்க போடுவீங்க. எனிவே ஜஸ்ட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ், அது கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக தான் சொல்றேன். நான் ஹோமோஜீனஸ்ங்கும் போது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் A பார் B கண்டுபிடிப்பீங்க. ஹோமோஜீனஸ்ங்கும் போது ரைட் ஹேண்ட் சைட்ல 0 வரதுனால A பார் 0 மேட்ரிக்ஸ் O. ஓகேங்களா? அப்ப A பார் O கண்டுபிடிப்பீங்க. இவ்வளவுதான். மத்தபடி அதே லாஜிக் தான். எப்படி நமக்கு எக்லான் ஃபார்ம் கொண்டு வர ட்ரை பண்றோம், அதே மாதிரி இங்கேயும் அதே தான் எக்லான் ஃபார்ம் கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். இன்னொன்னு இதுல மெயின் இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா, நான் ஹோமோஜீனஸ் சிஸ்டத்துல 2 விதமான சொல்யூஷன்ஸ் பார்த்திருப்போம். 2 விதமான கன்சிஸ்டன்சி செக் பண்ணிருப்போம். கரெக்டா? ஒன்னு கன்சிஸ்டன்ட்னு சொல்லியிருப்பாங்க, இன்னொன்னு இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? ஆனா ஹோமோஜீனஸ் சிஸ்டத்துல அந்த கான்செப்டுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எப்பவுமே ஒரு ஹோமோஜீனஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். இது கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு ஹோமோஜீனஸ் சிஸ்டம்னு தெரிஞ்சிட்டாலே அதுல இன்கன்சிஸ்டன்ட்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. ஓகேங்களா? இன்கன்சிஸ்டன்ட் வரவே செய்யாது. இன்னொன்னு இன்கன்சிஸ்டன்ட் சொல்லும் போது நோ சொல்யூஷன் சொல்லியிருப்போம் லாஸ்ட் வீடியோல. அப்போ ஹோமோஜீனஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்க்கு கண்டிப்பா சொல்யூஷன் உண்டு. நோ சொல்யூஷன்ங்கிற கான்செப்டுக்கு இங்க இடம் கிடையாது. இதுதான் ஐடியா. ஓகேவா? அப்போ எப்பவுமே ஹோமோஜீனஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட் போது கண்டிப்பா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஐதர் அது யூனிக் சொல்யூஷன் சொல்லலாம், அல்லது இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன் சொல்லலாம். நோ சொல்யூஷன்ங்கிற ஒரு கான்செப்டுக்கு இங்க இடம் கிடையாது. ஓகேங்களா? இன்னொன்னு, ஜென்ரலா நம்ம யூனிக்னு சொல்றோம் இல்லைங்களா? ஹோமோஜீனஸ்ங்கும் போது அதுக்கு ஒரு புது வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ட்ரிவியல் சொல்யூஷன். புரியுதா? ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ட்ரிவியல் இஸ் நத்திங் பட் யூனிக் சொல்யூஷன்ங்கிற அர்த்தம் தான். ஓகேங்களா? அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது, என்னங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 டைப் ஆஃப் சொல்யூஷன் தான், ட்ரிவியல் சொல்யூஷன், நான் ட்ரிவியல் சொல்யூஷன். ஓகேங்களா? நோ சொல்யூஷன்ங்கிற கான்செப்ட் இங்க கிடையாது. இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நோ சொல்யூஷன்ங்கிற கான்செப்ட் கிடையாது. ஓகே தானே? புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிவியல் சொல்யூஷன், நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னா என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சரியா? முதல் ட்ரிவியல் சொல்யூஷன் வழக்கம் போல அங்க எப்படி நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணி எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் கண்டிஷன் செக் பண்றோம். அதாவது ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ், அதே மாதிரி ஏ பார் பியோட ரேங்க், ஏ பார் ஓ. அவ்வளவுதான், பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. இது ரெண்டுமே ஆப்வியஸா ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா
நாட் ஈக்குவல்னா இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷனுக்குள்ள போயிடும் இல்லையா. ஹோமோஜினஸ் சிஸ்டத்துக்கு நோ சொல்யூஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பா 2 ரேங்க்கும் ஈக்குவலா தான் இருக்கும். கரெக்டா? அந்த வேல்யூ அதாவது அந்த ரேங்க் என்னக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா என்னென்னது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அதாவது XYZ அல்லது X1 X2 X3 அந்த மாதிரி சொல்லுது புரியுதா. அப்ப அந்த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா இட் கிவ்ஸ் ட்ரிவியல் சொல்யூஷன். அவ்வளவுதான். ஓகேங்களா. அதுவும் அந்த ட்ரிவியல் சொல்யூஷன் வேற ஒண்ணுமே இல்ல. X0 Y0 Z0 அவ்வளவுதான். வேற எந்த எதுவுமே நீங்க யோசிக்க வேண்டாம். நீங்க அந்த காசியன் எலிமினேஷன் மெத்தட் கான்செப்ட் தான் இங்கேயும் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. அப்படி யூஸ் பண்ணாலும் இதுதான் உங்களுக்கு சொல்யூஷனா வரும். ஓகேவா. அதனால எனிவே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ட்ரிவியல் சொல்யூஷன்னாலே ஆன்சர் என்ன, அந்த 3 அன்னோன்ஸ்னா 3மே 0வா தான் இருக்கும். புரியுதா. இப்ப X1 X2 X3 தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3மே 0 தான். பாயிண்ட் புரியுதா. அவ்வளவுதான். இதே இது நான் ட்ரிவியல் சொல்யூஷன் எப்போ சொல்றோம்னா அகைன் ரெண்டுத்தோட ரேங்க்கும் ஈக்குவல் தான். ஆனா லெஸ் தேன் என்ன இருக்கும், லெஸ் தேன் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸா இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3னா 2ஆவோ 1ஆவோ இருக்கலாம். ஓகேங்களா. அகெயின் இதுவும் போன கான்செப்ட்ல பார்த்த அதே இதுதான். அதாவது 1 பேராமீட்டர் ஃபேமிலி 2 பேராமீட்டர் ஃபேமிலின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு. இப்போ லெஸ் தேன் அந்த 3 வருது விச் மீன்ஸ் ஒரு 2 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா. அப்போ ரேங்க் 2 வருது அப்படின்னா இசட்டுக்கு மட்டும் டீன் போட்டு பேக் ட்ரேசிங்ல யூஸ் பண்ணி ஒய்யும் எக்ஸும் கண்டுபிடிப்பீங்கல்ல. அதே லாஜிக் தான்ப்பா இங்க. வேற எந்த சேஞ்சுமே இல்லை. ஓகேங்களா. அதே மாதிரி ஒருவேளை 1 வருது அகெயின் லெஸ் தேன் 3 அப்படின்னா நீங்க ஒய்க்கு எஸ்ன்னு போடுவீங்க, இசட்டுக்கு டீன் போடுவீங்க. ரெண்டுத்தையும் கொண்டு எக்ஸ் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். ஓகேவா. பாயிண்ட் புரியுதா. சோ இது பிரச்சனையே இல்லை. அதே லாஜிக் தான். கண்டிப்பா நாட் ஈக்குவல் டு கேஸ் வராது விச் மீன்ஸ் இன்கன்சிஸ்டன்ட் கான்செப்ட் வராது. நோ சொல்யூஷன் கிடையாது. அவ்வளவுதான். ஸோ ஆப்வியஸ்லி ஹோமோஜீனஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்குவேஷன்ஸ்க்கு ஒரு சொல்யூஷன் உண்டு. அது ஒரு சொல்யூஷனா இருக்கலாம் ஆர் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸா இருக்கலாம். இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா. இதுல இன்னொன்னும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னொரு விஷயத்தையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்குலாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த ட்ரிவியல் நான் ட்ரிவியலுக்கு இன்னொரு கான்செப்டும் நீங்க ஞாபகத்துல வைக்கணும். என்னன்னா டிட்டர்மினன்ட் கான்செப்ட். ஓகேங்களா. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க ஏ எழுதுவீங்க இல்லீங்களா. அந்த ஏக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு பார்ப்பீங்க. அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வந்தாலே ட்ரிவியல் சொல்யூஷன் தான். டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா. இது இன்னொரு விதமான கான்செப்ட். மேக்ஸிமம் நீங்க 12th பொறுத்த வரைக்கும் ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சாகணும். பட் இதே இது காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டிட்டர்மினன்ட் மெத்தட்லயே டக்குன்னு நீங்க எடுத்துடலாம். ஓகேவா. சரி அடுத்தது நான் ட்ரிவியல் சொல்யூஷன் போது டிட்டர்மினன்ட் 0வா இருக்கும். ஓகேங்களா. இதை நீங்க இன்னொரு ஆங்கிள் சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க. டிட்டர்மினன்ட் 0னா அது சிங்குலர் மேட்ரிக்ஸ் தானே. அப்போ சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு எப்பவுமே நான் ட்ரிவியல் சொல்யூஷன் தான் கிடைக்கும். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு எப்பவுமே ட்ரிவியல் சொல்யூஷன் தான் கிடைக்கும். ஓகேங்களா. இதை நான் ஏன் மெயினா சொல்றேன்னா டிஆர்பி எக்ஸாம்ஸ்ல எப்படி கேட்பாங்கன்னா ஏ இஸ் அ நாட் சிங்குலர் மேட்ரிக்ஸ், அப்போ ஃபைண்ட் தி சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி சம்திங் கேட்பாங்க. நீங்க இந்த இக்குவேஷன்ஸ் பார்க்கும்போது ஹோமோஜீனஸ் தெரிஞ்சிட்டாலே அதே மாதிரி அது நான் சிங்குலர் நம்ம சொல்லிட்டாலே நீங்க டக்கர் என்ன எழுதலாம். சொல்யூஷன் அப்ப என்னது 0 0 0 அவ்வளவுதான் முடிச்சிடலாம். ஓகேவா. அதனால இந்த கான்செப்டையும் நீங்க கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா. இப்போ ப்ராப்ளம்ஸ் போலாமா. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா. ஸோ சால்வ் தி ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜீனஸ் இக்குவேஷன்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. எனிவே நீங்க செக் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல ஃபுல்லா 0 வந்திருக்கா. ஸோ இட் இஸ் அ செட் ஆஃப் ஹோமோஜீனஸ் இக்குவேஷன்ஸ் தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ பார் ஓ கண்டுபிடிக்கிறது. வழக்கம் போல எக்கிலான் ஃபார்முக்கு கொண்டு வரது. அதுக்கு பிறகு நம்ம ரேங்க் கண்டிஷன் செக் பண்றது. அவ்வளவுதான். ஓகேங்களா. ஸ்டார்ட் பண்ணலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ பார் பி தான். இங்க பி மேட்ரிக்ஸ் 0வா இருக்கிறதுனால ஏ பார் ஓன்னு போட்டிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. இது 0 கிடையாது. ஓ ஆக்சுவலி ஓ ரெஃபர்ஸ் டு 0 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. சரி இப்போ இதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதிக்கோங்க. 2 3 -1 கரெக்டா. 2 3 -1 இங்க 1 -1 -2 1 -1 -2 இங்க 3 1 3 3 1 3 கரெக்டா. அடுத்த ரைட் ஹேண்ட் சைட்ல ஃபுல்லாவே என்னது 0. ஓகேவா. அதுக்கு பிறகு இந்த பார் சிம்பிள் போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு இந்த மேட்ரிக்ஸ் சிம்பிள். அவ்வளவுதான். ஓகேவா. ஸோ இதுக்கு வழக்கம் போல எக்கலான் ஃபார்முக்கு கொண்டு வரீங்க. ஸோ நான் எப்பவும் சொல்ற ஒரு கான்செப்ட் ஞாபகத்தில் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கணும். 1 இல்லாத பட்சத்துல 1 இருக்கிற ரோ கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேங்க. செகண்ட் ரோ எக்ஸ்சேஞ்ச் வித் ஃபர்ஸ்ட் ரோ. கரெக்டா இல்லையா. அப்ப அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை எழுதிக்கலாம். ஓகேங்களா. R1 இன்டர்சேஞ்ச் வித் R2. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ண பிறகு மேட்ரிக்ஸ் என்னவா மாறுது. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோவா மாறும். கரெக்டா. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோவா மாறும். 2 3 -1 0. தேர்ட் ரோல எந்த சேஞ்சுமே இருக்காது. ஓகேவா. ஓகே. இப்போ வழக்கமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஓகே. இது வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் ரோ,
இது with respect to first row. இது நிறைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். So R2 implies R2 minus 2R1. கரெக்டா? அதே மாதிரி R3 implies R3 minus 3 இருக்கிறதுனால 3 கூட மல்டிப்ளை பண்றோம் இல்லையா? நிறைய நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சுமே இல்லை. அப்போ 1 minus 1 minus 2 0. செகண்ட் ரோ 2 minus 2 ஆப்வியஸா 0க்காக தான் அதை எழுதணுமே. இப்போ இதுல இருந்து கண்டுபிடிங்க. 3 minus 2 into minus 1. Minus minus plus ஆகுமா? 3 plus 2 is nothing but 5. ஓகே, அடுத்தது இது ரெண்டுத்தையுமே கரெக்டா இதே மாதிரி பண்ணிட வேண்டியதான். minus 1 minus 2 into minus 2. So minus 1 plus 4 ஆகும், that is 3. சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன் 3. ஓகேவா? அடுத்தது இங்க 0 minus 0 is again 0. முடிஞ்சுதா? அடுத்தது தேர்ட் ரோ வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் ரோ. இது பண்ணும்போது என்ன வரும்? 3 minus 3 into 1 ஆப்வியஸா 0க்காக தான் அது பண்ணோம். ஸோ இது நீங்க பண்ணணும்னு அவசியமே இல்லை, 0ன்னு போட்டுருங்க. இந்த இடத்துல பாருங்க 1ம் இந்த மைனஸ் 1. ஸோ 1 minus 3 into minus 1. ஸோ 1 plus 3 4. கரெக்டா? அடுத்தது 3க்கும் minus 2க்கும். ஸோ 3 minus 3 into minus 2. ஸோ 3 plus 6 வரும் 9. அடுத்தது இங்க 0 plus 0 something. எனிவே 0 தான் வரும். கரெக்டா? ஓகே, முடிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். ஸோ இது ரெண்டு 0 ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்கணும் வித் ரெஃபரன்ஸ் டு செகண்ட் ரோ எலிமெண்ட். கரெக்டா? இந்த மாதிரி டிஃபரெண்டான நம்பர்ஸ் வரும்போது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், இது எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா அது 0 ஆகும் கண்டுபிடிக்கிறது சொல்லி தந்திருப்பேன். ஓகேங்களா? இன்னொரு வேலையும் நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? எப்படி நம்ம அந்த இக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணும்போது டிஃபரெண்ட் நம்பர்ஸ் இருந்ததுன்னா ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட்டா மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிப்பீங்க. ஞாபகம் இருக்கா? அந்த எலிமினேஷன் மெத்தட்ல பண்ணுவீங்க தெரியுமா? அதே மாதிரியான டெக்னிக் இங்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ 5-ஐ 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 4-ஐ 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இது ரெண்டு தானே இப்ப டார்கெட். புரியுதா? அப்போ ஆப்போசிட் நம்பர்ஸால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5-ஐ 4ஆலையும் 4-ஐ 5ஆலையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 5 4s are 20 வந்துருமா? 4 5s are 20 வந்துரும். கரெக்டா? அப்ப 20 minus 20 0 ஆயிரும். அப்படி நீங்க ஷார்ட்டாவும் முடிக்கலாம். ஓகேங்களா? புரியுதா? சோ இதுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதலாம்? தேர்ட் ரோ தானே மாத்த போறோம். அப்போ R3 implies இதை எழுதிக்கலாமா? 5ஆல தானே மல்டிப்ளை பண்றோம் R3. அப்ப 5 R3 சேம் சைன். அப்ப சப்ராக்ட் தானே மைனஸ் செகண்ட் ரோவை 4ஆல மல்டிப்ளை பண்றோம் இல்லையா? அப்போ 4R2. அவ்வளவுதான். இப்படி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரியா? சோ இப்போ இதுக்கான ஆன்சரை நீங்க எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ மாறாது. சோ 1 minus 1 minus 2 0. செகண்ட் ரோ மாறாது. 0 5 3 0. தேர்ட் ரோ மட்டும் மாறும் இல்லையா? சோ இதுக்கு என்ன வரும்? 0. அடுத்தது இங்க ஆப்வியஸா 0 வரதுக்காக தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டோம் இல்லையா? சோ இது நீங்க கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, டைரக்டா 0 போட்டுருங்க. இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் இது கவனமா போடுங்க. 5 into R3 9 மைனஸ் 4 into R2 3. கரெக்டா? 9 5s are 45 வருமா? 45 minus 4 3s are 12. that is 33 வரும். ஓகேவா? 33. அவ்வளவுதான். அடுத்தது இது பண்ணும்போது ஆப்வியஸா 0 தான் வரும். சோ ப்ராப்ளம் இல்லை. அவ்வளவுதான். சரியா? எக்கலான் ஃபார்மை அட்டைன் பண்ணி விட்டோம். ஓகேவா? புரியுதா? இது 0 இது 0 இது 0. ஸோ இதுதான் எக்கலான் ஃபார்ம். ஸோ எக்கலான் ஃபார்ம் வந்துருச்சா? ஸோ ஒன்ஸ் எக்கலான் ஃபார்ம் வந்த பிறகு போன மெத்தட்ல என்ன பண்ணோம்? அதே மாதிரி தான். ஓகேவா? இது என்னது? ஏ மேட்ரிக்ஸா? அதே மாதிரி இது என்னது? பி மேட்ரிக்ஸ் ஆர் நத்திங் பட் 0 மேட்ரிக்ஸ். இது மொத்தமா பார்க்கும்போது ஏ பார் பி. கரெக்டா? அப்ப ஏ பார் பி ஆர் ஏ பார் ஓன்னு வச்சுக்கலாமா? ஓகேவா? 0 மேட்ரிக்ஸ் தானே. இதோட ரேங்க் கண்டுபிடிங்க மொத்தமா. ஓகேவா? அப்ப மொத்தமா ரேங்க் கண்டுபிடிக்கும் போது என்ன வரும் உங்களுக்கு? மொத்தமா ரேங்க் கண்டுபிடிக்கும் போது ரேங்கான நம்பர் ஆஃப் நான் 0 ரோஸ். அப்போ 1 2 3. கரெக்டா? எல்லாமே 0வா இருந்தாதான் நீங்க அந்த ரோவை எடுக்க கூடாது. ஏதாவது 1 நம்பரா இருந்தாலும் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் நான் 0 ரோ தான், மறக்காதீங்க. சரியா? அப்போ ரேங்க் ஆஃப் ஏ பார் ஓ என்னது? உங்களுக்கு 3 வந்துருச்சா? அதே மாதிரி ஏ மட்டும் பாருங்க, அதுவும் ஆப்வியஸா என்னதான்? 3 தான். கரெக்டா? அப்ப இது ரெண்டுமே ஈக்குவலா வந்துருச்சா? ஓகேவா? therefore இங்க எழுதிக்கிறேன், ரேங்க் ஆஃப் ஏ பார் ஓ equal to rank of A equal to 3. That is number of unknowns. கரெக்டா? இப்படி வந்தாலே the given system of equations is consistent. கரெக்டா? consistent and has a trivial solution. and as a trivial solution. அந்த சொல்யூஷன் என்னங்கிறத நீங்க எழுத போறீங்க. இங்க வேரியபிள் x y z தானே. அப்ப x0 y0 z0. இதுதான் சொல்யூஷன். புரியுதா? அவ்வளவுதான். இல்ல நீங்க
காசியன் எலிமினேஷன் மெத்தட் வச்சு கண்டுபிடிச்சாலும் அதே சொல்யூஷன் தான் வரும். 33 is equal to 0 is equal to 0. இங்கேயும் அதே தான். 5y plus 3 is equal to 0. சால்வ் பண்ணும்போது y 0 தான் வரும். இங்கேயும் அதே தான். x 0 தான் வரும். நீங்க செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம். எனிவே ட்ரிவியல் சொல்யூஷனால டைரக்டா நீங்க மூணுமே 0ன்னு போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? பாயிண்ட் புரியுது இல்ல? ஓகேவா? இதான் விஷயம். செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். செகண்ட் ப்ராப்ளம்ல இது என்ன சொல்யூஷன் கொடுக்குதுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? வழக்கம் போல ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் A பார் O கண்டுபிடிக்கணும். A பார் O எழுதுங்க. 1 3 -2 அப்புறம் இங்க 2 -1 4 நெக்ஸ்ட் 1 -11 14 கரெக்டா? இந்த இடத்துல 0. ஓகே, இதான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் A பார் O. சரியா? வழக்கமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுத போறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 தான், நல்ல ப்ராப்ளம் இல்லை. இது மூணுத்தையும் நீங்க 0 ஆக்கணும். கரெக்டா இல்லையா? ஓகே, இப்போ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட், இது வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட். எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதுவீங்க? R2 implies R2 minus 2R1, R3 implies R3 minus R1 இல்லையா? ஏன்னா இங்கேயும் 1 இங்கேயும் 1 அப்படியே சப்ராக்ட் பண்ணாலே 0 ஆகிரும். கரெக்டா? அவ்வளவுதான். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. ஓகேவா? அப்ப என்ன வரும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ரோ மாறாது இல்ல? 1 3 -2 0 செகண்ட் ரோ. கரெக்டா? இது வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் ரோ பண்ணும்போது அதே தான். 2 -2 0க்காக தான் அது பண்ணோமே. இது கண்டிப்பா 0 தான். இதுல இருந்து பொறுமையா பண்ணுங்க. -1 -2 into 3 கரெக்டா? -1 -6 வரும். தட் இஸ் -7. ஓகேவா? புரியுதா? அடுத்தது இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ். கரெக்டா? அதே மாதிரி இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. ஓகே, 4 -2 into -2. 4 plus 4 உங்களுக்கு என்ன வந்துரும்? 8ன்னு வந்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது ஆப்வியஸா 0 தான் வரும். கரெக்டா? டைரக்டா எழுதிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ரோ அப்படியே சப்ராக்ட் ஃபர்ஸ்ட் ரோ இல்லையா? 1 - 1 ஆப்வியஸா 0 தான். அடுத்தது -11 -3 -14 வருமா? அடுத்தது இங்க 14 minus of -2 அப்ப 14 plus 2 16 ஆயிரும். ஓகேவா? அடுத்த 0 0 ஆப்வியஸா இது 0 தான். முடிஞ்சுதா? டக்குன்னு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டாச்சு. அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட் 0 ஆக்கணும். நெக்ஸ்ட் கரெக்டா இந்த எலிமெண்ட் 0 ஆக்கணும். இது முடிஞ்சது, இது முடிஞ்சது. இது வித் ரெஃபரன்ஸ் டு செகண்ட் ரோ எலிமெண்ட். கரெக்டா? இல்ல நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த நம்பரை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி சேம் சைன் இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணாலே இந்த நம்பர் என்ன ஆயிரும்? 0 ஆகிரும். கரெக்டா இல்லையா? சரியா? அதுதான் நம்ம எழுத போற டிரான்ஸ்ஃபர்மேஷன். R3 தானே மாத்த போறோம். R3 implies R3 சேம் சைனா சப்ராக்ட் இல்லையா? 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும் வித் செகண்ட் ரோ. அவ்வளவு. இதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரியா? மத்த எந்த ரோவையும் நீங்க மாத்த மாட்டீங்க. சரியா? 1 3 -2 0 அப்புறம் செகண்ட் ரோ 0 -7 8 0. அடுத்து 0 ஆப்வியஸா 0. அடுத்தது இதுவும் ஆப்வியஸா 0 தான். அதுக்காக தான் போட்டோம். இது கண்டுபிடிக்கும் போது 16 - 8 2 are again 16. 16 - 16 0. இந்த இடத்துல கண்டிப்பா 0 தான். அவ்வளவுதான். முடிஞ்சுதா? ஓகே, நம்ம டார்கெட் இதுதான். நம்ம டார்கெட் இந்த மூணத்தை தான் 0 ஆக்கணும்னு நினைச்சோம். பட் இதுவும் 0 ஆயிடுச்சு. கரெக்டா? இதனால என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பாருங்களேன். ஓகேவா? இதான் A பார் O. இப்போ நீங்க செக் பண்ண போறீங்க. ஓகேவா? இது A மேட்ரிக்ஸ், இது அதே மாதிரி O மேட்ரிக்ஸ், இது மொத்தமா A பார் O. கரெக்டா? இதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறீங்க, மொத்தமா பாக்குறீங்க. அப்ப நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 1, அது மாதிரி 2. இது கம்ப்ளீட்டா 0 ஆயிடுச்சு இல்லையா? அப்போ அது நான் ஜீரோ ரோன்னு எடுக்க கூடாது. நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 2 தான். அப்ப ரேங்க் 2 தான். கரெக்டா? அதே மாதிரி ஏயோட ரேங்க் கண்டுபிடிக்கிறீங்க. இப்ப இந்த O மேட்ரிக்ஸ் நீங்க பார்க்கவே கூடாது. ஏ மட்டும் பாக்குறீங்க. இங்க 1 இங்க 2 இது அகைன் 3 எலிமெண்ட்டும் 0 இல்லையா? அப்ப இது நான் ஜீரோ ரோ கிடையாது. அப்ப ரேங்க் என்ன வரும்? அகைன் 2. அவ்வளவுதான். புரியுதா? அப்ப இதுல இருந்து நீங்க என்ன எழுதலாம்? ரேங்க் ஆஃப் A பார் O ரேங்க் ஆஃப் ஏக்கு ஈக்குவல் தான். ஆப்வியஸா ஈக்குவல் தான் வரும் ஹோமோஜீனஸ்க்கு. பட் ஆனா இந்த இடத்துல ரேங்க் 2 வந்துருச்சு, which is less than 3. கரெக்டா? இப்படி வரும்போது என்ன பண்ணணும்னு நான் சொன்னேன்? 2 பாராமீட்டர் ஃபேமிலியா 1 பாராமீட்டர் ஃபேமிலியா அந்த மெத்தட்குள்ள போயிடும். இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் கான்செப்ட்ல வந்துடும். ஒருக்க அந்த சென்டென்ஸை எழுதிக்கோங்க. therefore the given system of equations is consistent தான் and has infinitely many சொல்யூஷன்ஸ் அல்லது பிராக்கெட்ல நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இந்த வார்த்தையும் இருக்க வேண்டும். ஓகேவா? நான் ட்ரிவியல் சொல்யூஷன். ஓகேவா? அது எழுதிட்டு இப்ப ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? மொத ரோ
புரியுதுல? நம்ம காசியன் எலிமினேஷன்ல பண்ணுவோம்ல அதே மெத்தட் தான். மொத ரோல இருந்த ஈக்குவேஷன், ரெண்டாவது ரோ, தேர்ட் ரோ ஆப்வியஸா 0 ஈக்குவல் டு 0 தான். சோ அது ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? சோ ஈக்குவேஷன் எழுதலாமா? சோ ஃபர்ஸ்ட் x plus 3y minus 2z equal to 0. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது minus x 0 தானே செகண்ட் ரோல. சோ minus 7y plus 8z equal to 0. மூணாவது ஆப்வியஸா 0 equal to 0. ஓகே. இந்த இடத்துல ரேங்க் 2 வந்ததுனால ஒரு வேரியபிளுக்கு மட்டும் நீங்க பாராமீட்டர் போடுங்க. அப்போ tz equal to t. இது லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். கரெக்டா? அப்போ tz equal to t. ஓகேவா? இந்த இடத்துல z க்கு t போட்டா என்ன வரும்? minus 7y plus 8t equal to 0. y தானே வேணும்? y நெகட்டிவ்ல வேற இருக்கு. ஸோ அதை அந்த சைடு கொண்டு போயிருங்க. பாசிட்டிவ் ஆயிருமா? அப்போ 7y equal to 8t. ஸோ y equal to 8t by 7. இதான் y. y கிடைச்சாச்சா? இப்போ x வேணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை டார்கெட் பண்ணுங்க. x plus 3y minus 2z equal to 0. இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x plus 3 into y கேன்சர் என்ன வந்தது? 8t by 7 வந்திருக்கா? ஓகேவா? y கேன்சர் என்ன? 8t by 7 minus 2 into z க்கு t போட்டோமா? t equal to 0. புரியுதா? ஓகேவா? ஸோ இதுல இருந்து x 8 3 சார் என்னது 24 அப்போ 24t by 7 minus 2t equal to 0. கரெக்டா? ஒரு குட்டி எல்சிஎம் எடுப்பீங்க இல்லையா? எல்சிஎம் என்னது 7 வருமா? சேம் நியூமரேட்டர் தான். 24t minus கிராஸ் மல்டிப்ளைல போட்டீங்கன்னா 2 சார் 14t வருமா? ஓகே, equal to 0. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ்ல போட்டுக்கிறேன். ஸோ x plus 24t minus 14t na 10t வருமா? 10t by 7 equal to 0. That is x equal to minus 10t by 7. அவ்வளவுதான். ஓகேவா? x கிடைச்சிருச்சா? அவ்வளவுதான். Therefore, solution is எப்பவுமே டிஸ்ப்ளே பண்ணுங்க. அதுதான் டீச்சர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணும். ஓகேங்களா? minus 10t by 7. அதுக்கு பிறகு y கேன்சர் என்ன? 8t by 7. 8t by 7 z-க்கு நம்ம அசியூம் பண்ண t. ஒரே ஒரு பாராமீட்டர்ல தானே இருக்கு. ஸோ அதனால தான் இது ஒன் பாராமீட்டர் ஃபேமிலின்னு சொல்றாங்க. புரியுதா? வேர் t belongs to real number set. புரியுதா? t is any real number. அவ்வளவுதான். இதுதான் ஃபைனல் சொல்யூஷன். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ரெண்டு மாடல். ட்ரிவியல் சொல்யூஷன்னா கம்ப்ளீட்டா 0, நான் ட்ரிவியல்னா ஒன் பாராமீட்டர் ஃபேமிலியா, டூ பாராமீட்டர் ஃபேமிலியா, இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் கான்செப்ட்ல வந்துடும். அவ்வளவுதான். ஈஸி. நான் ஹோமோஜினஸை விட ஹோமோஜினஸ் ஈஸி தான். ஓகேங்களா? சரி, இதை முடிச்சுட்டு செல்ஃபா இருக்க ட்ரை பண்ணிட்டு இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸையும் நீங்க சால்வ் பண்ணுங்க. இது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல மெயிலுக்கு என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ இது ரிலேட்டடான ஒரு ஹோம்ஒர்க் ப்ராப்ளமும் ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருக்கேன். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. என்ன ஆன்சருங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இது தாண்டி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் சிலது இருக்கு. ஓகேங்களா? அதாவது லாம்டா மியூ கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம், கே கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த ஒரு கெமிக்கல் இக்குவேஷனை பேலன்ஸ் பண்றது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதோட சாப்டர் 1ஓட ப்ராப்ளம்ஸ், ஐ மீன் மாடல்ஸ் எல்லாமே கவர் ஆகும். இது ரிலேட்டடா உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க எனக்கு ஹெல்ப் கேளுங்க. நான் கண்டிப்பா அதுக்கான வீடியோவும் நான் போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ.